உங்க பழைய டேங்கோட உட்பக்கத்துல கைய வச்சு தடவி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பவுடர் மாதிரி கையில ஒட்டும். ஒரு காலத்துல வழுவழுன்னு இருந்த அந்த பரப்பு இப்போ சொரசொரப்பா மாறி ஒரு சீஸ் துருவற கருவி மாதிரி வேலை செய்யுது. தொடர்ந்து பிளாஸ்டிக் துகள்களை சுரண்டி தண்ணில கலந்துகிட்டே இருக்கு. சரி, இதனால நம்ம உடம்புக்கு என்ன பிரச்சனை? இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்க நம்ம உட்கொள்றதால என்னென்ன பாதிப்புகள் வரலான்னு இப்போ பார்க்கலாம். இது உங்களை பயமுறுத்துறதுக்கு இல்ல, நம்ம வீட்டை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கலான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இங்கதான் அசல் ஆபத்தே இருக்கு. இந்த பிளாஸ்டிக் துகள்கள் வெறும் பிளாஸ்டிக் இல்ல. இது நம்ம ரத்த ஓட்டத்துல கலக்கும்போது நம்ம உடம்போட ஹார்மோன் சிஸ்டத்துல குழப்பத்தை ஏற்படுத்துற ஒரு போலீஸ் சாவி மாதிரி வேலை செய்யுது. இதனால ஹார்மோன் சமநிலையில பிரச்சனைகள் வரலாம். ரெண்டாவதா, அந்த சொரசொரப்பான சாகிங் பரப்பு பாக்டீரியாக்கள் செழிக்கா வளர்றதுக்கு ஒரு சூப்பரான இடமா மாறிடுது. மூணாவதா, அது ஒரு காந்தம் மாதிரி செயல்பட்டு பைப்ல இருந்து வர்ற ஈயம் மாதிரியான கன உலோகங்களையும் ஈர்த்து அதையும் நம்ம தண்ணியில கலந்து விட்டுடும். நல்ல விஷயம் என்னன்னா, இவ்ளோ பெரிய பிரச்சனைக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான தீர்வு இருக்கு. அது ஒரு 2 பகுதி தீர்வு தான். ஒன்னு நம்ம டேங்க பாதுகாக்கிறது, இன்னொன்னு நம்ம தண்ணிய வடிகட்டுறது.